உலகின் நம்பர் 1 செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு பென்ஸ் காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது வேலம்மாள் நெக்சஸ். டெலிவிகடன் வியூஸ் வணக்கம். நாங்கள் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இத்தனை வருஷம் பிக் பாஸ் ஷோ நம்ம பார்த்துருப்போம். இத்தனை வருஷம் பிக் பாஸ் ஷோவையும் கமல் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து இந்த வருஷம் பிக் பாஸ் ஷோல இருந்து குயிட் ஆட்டார் அப்படின்றது தெரியும். இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து பிக் பாஸ் ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண போறார் அப்படின்ற மாதிரி தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ விஜய் சேதுபதி பிக் பாஸ் ஷோ ஹோஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதான் டி நகர்ல மக்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். யூ ஆர் வெயிட்டிங் சம்படி டு டூ. அது விஜய் சேதுங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கமல் சார் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பா அவரால் ஒரு ஷோ மேல பண்ண முடியாது. அவரோட ரேஞ்ச் வந்து இட் இஸ் நாட் ஃபார் பிக் பாஸ். கட்டாயமாக கமாலுக்கு அவர் வந்து ரிப்ளேஸ் பண்ணா இருக்க மாட்டார். பிக் பாஸ்ல பலதரப்பட்ட முகங்கள் வரும். இதெல்லாம் எப்படி ஜீர்ணிச்சிங்கன்னா அதில் நிலைக்க போறாருன்றது தெரியல. விஜய் சேது பண்ணால் கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கும். ஸோ இப்போ கமல் பண்ணும்போது அவருக்கு அந்த கட்சி அது ரிலேட்டடாக அவர் ஏதாவது ஒன்று வச்சு அதை பேசுவார். விஜய் சேது வந்து யதார்த்தமாக நம்ம இதில் என்ன ஒரு மக்களுக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல்லானது என்ன பண்ணலாம், ஸோ மற்றவங்க கண்டஸ்டண்ட்டோட இதெல்லாம் அவருக்கு புரிஞ்சு அதை பண்ணுவார். ஸோ அவங்களுக்கு ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸ் அவருக்கு புரியும். அது வந்து கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கும் அந்த ஷோ. ஸோ வி ஆர் வெயிட்டிங் டு வாட்ச். நல்லா பண்ணுவாரா நல்லா பண்ண மாட்டாருன்றலாம் சொல்ல முடியாது, கணிக்க முடியாது இப்போ இருக்கிற. ஏன்னா அவர் இதுவரை இந்த மாதிரி பப்ளிக் நிகழ்ச்சியில் எதுவுமே இது வரைக்கும் கலந்துக்கினதில்லை. அந்த பிக் பாஸில் பலதரப்பட்ட முகங்கள் வரும். கோபம், தாபம், காதல், நட்பு இப்படியே இருக்கும். அவரை அதெல்லாம் எப்படி ஜீர்ணிச்சிங்கன்னா அதில் நிலைக்க போகிறாருன்றது தெரில. கண்டிப்பா அவரால் ஒரு ஷோ மேல பண்ண முடியாது இதை. ஏன்? ஏன்னா அங்கே நடக்கிறதுக்கும் அவர் பேசுறதுக்கும் இங்கே வந்து கொடி பிடிக்கிறது நிறைய பேர் ரெடி ஆகிடுவாங்க. அதனால் அவரால் அதெல்லாம் தாங்க முடியாது. ஆனால் அவர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவரும் நல்லா தர்ம உளையாள் தான், நல்லா ஆக்டர் தான். கமலஹாசன் எப்படி பண்ணுறாரோ அதை விட இவரும் அந்த ஈக்குவலுக்கு ஓரளவுக்கு பண்ணுவார். கொஞ்சம் எப்போவுமே பிக் பாஸ் நல்லாயிருக்கும். பட் இந்த வாட்டி கமல் சார் விஜய் சேதுபதி பண்ணுறாருனா கொஞ்சம் பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஐபி எப்படி இருக்கும். அவரோட டயலாக் டெலிவரி ஆக்ஷன் அவருக்கு கொடுத்த கேரக்டரை வச்சு அவர் இப்படின்னு நம்ம சொல்ல முடியாதெல்லாம். மற்றபடி இவரோட பர்சன் வைஸ் எனக்கு அவர் மேலே ஒரு மரியாதை உண்டு. விஜய் சேதுபதி சாரால் முடியும். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக மாஸ்டர் ஷெஃப் பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்டர் ஷெஃப் அதில் வந்து அது ஒரு மாதிரி தமாஷாலாம் போல் ஒரு மாதிரி நார்மல் ரெகுலர் ஷோ. ஆனால் அவரே வந்து இந்த குக் வித் கோமாளிலே சொல்லியிருந்தார், என்னோடய ஷோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிளாங்காக போகும், நீங்கள் பண்ணுற ஃபன் மாதிரி எங்கள் இதில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் பிக் பாஸில் போட்டிருந்தாலும் சேம் ரெஸ்பான்ஸ் தான் இருக்க போகுது. ஒரு எந்த விதமான ஒரு நகைச்சுவைகள் என்கேஜிங் அந்த மாதிரி இதுவும் இருக்காது. கமாலுக்கு அவருக்கும் 20, அவருக்கு விஜய் சேதுபதிக்கு ஒரு 40+, அவருக்கு ஒரு 70+. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் அவருக்கும். ஆக்சுவலி நல்லா இருக்கும். பட் வந்துட்டு கமல் சார் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும். பிகாஸ் அவரோட மோர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர்ட் டு விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி சார் வந்துட்டு இப்போ யங்ஸ்டர்ஸ்னால் விஜய் சேதுபதி சார் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணால் பார்ப்பாங்க. பட் கம்பேர்ட் டு கமல்ஹாசன் சார் பண்ணால் அது இன்னும் நல்லா இருக்கும். பிகாஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கூட, அவரோட த வே அவர் கண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இவர் வந்து ஒரு சென்சேஷனல் தானே. இப்போ இந்தி வரைக்கும் போயிட்டு நல்லா நிறையா அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நிறையா இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருக்கும். கண்டிப்பாக வி ஆர் வெயிட்டிங் டு வாட்ச். கட்டாயமாக கமாலுக்கு அவர் வந்து ரிப்ளேஸ் பண்ணா இருக்க மாட்டார். இவர் அவரோட சேனலில் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மக்களுக்கு புரிகிற அளவுக்கு ஹாப்பியாக, நம்ம எப்படி கமல் சார் இருந்து நம்ம ஹாப்பியாக பார்த்தோமோ அதே மாதிரி இவரையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தை இவர் உருவாக்கலாம். விஜய் சேதுபதி சார் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு டீனேஜ் ஸ்டைலில் சில விஷயங்கள் விட்டு கொடுக்கலாம், சில விஷயங்கள் பரவாயில்ல இந்த ஒரு மாடர்ன் காலத்துக்காக. பட் கமல்ஹாசன் சார் பண்ணுறப்போ அது இருக்காது. அது இருக்கப்போ நீங்கள் ஸ்ட்ரிக் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். கமல் மாதிரி அவர் எப்படி பண்ணுவார்னு எனக்கு தெரியும். ஆனால் விஜய் சேதுபதி ஸ்டைலில் அவர் வந்து நிறைய விஷயம் அவர் பண்ணுவார்னு நம்பிக்கை இருக்குது. அது ஆடியன்ஸ்க்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்னென்னு எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியல, ஆனால் நல்லாயிருக்கும் நிச்சயமாக. அவரோட வியூவில் வந்து அவர் படம் எப்படி நடிக்கிறோ அதே ஸ்டைலில் தான் இந்த சேனலும் அவர் கொண்டு போவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எவ்வளோ ஃபன்னாக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? விஜய் சேதுபதி பண்ணும்போது நான் எந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பேன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? எனக்கு வந்து அவரோட காமெடி நல்லாயிருக்கும். அப்பான்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாரோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். கமல் சார் பண்ணும்போது வந்து வேறு மாதிரி இருக்கும். அவர் பண்ணுறது வந்து கொஞ்சம் இனிக்காக இருக்கும். விஜய் சேதுபதி அவர் பண்ணும்போது அவர் வாய்ஸ் நல்லாயிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுறோம். சிம்பு பண்ண நடுவில் நல்லா இருந்துச்சு பிக் பாஸ் அல்டிமேட்னு. இந்த விஜய் சேதுபதி அது மாதிரி பண்ணுறாருன்னா பார்ப்போம் எப்படி இருக்கு. எல்லாருமே வந்து தெரிஞ்சுனா வராங்க. இப்போ இவர் ஒரு கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான ஆள் கமலஹாசன் சொல்கிறாங்க. இவரும் வந்து போனார்னா விஜய் சேதுபதி அந்த அளவுக்கு இவரும் வந்துடுவார். எல்லாமே உள்ளே கற்றுக்கிட்டு தானே போகிறேன். கூட இந்த மைக்கில் பேசுகிறேன்னா தெரிஞ்சவங்க தெரியாத பேச்சு பழகினால தான் நாங்கள் டக்குன்னு பேசுகிறேன். கமல் பண்ணுறது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் கமல் மாதிரி பண்ணுவாரான்றது சந்தேகம்தான். ஆனால் விஜய் சேதுபதி பண்ணுறது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஆனால் அவர் பண்ண பிறகு தான் தெரியும் மக்களுக்கு எப்படி இருக்குன்னு.
ஷார்ட் ஃபிலிம் போட்டு அது மூலிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் வந்து கமல் வந்து பார்த்துட்டு அதை பண்ணுவார். இவர் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக, ஏன்னா அவர் வந்து ரொம்ப கமலுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் எப்பயுமே கண்டென்ட்ஸ். இவர் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். as a teenager விஜய் சேதுபதி சார் வந்தால் நாங்கள் பார்க்க மாட்டோம்ல, பட் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவர் பண்ணது இப்படி இருந்துச்சு, இவர் பண்ணது இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கம்பேரிசன் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். ஸோ அது மீடியாவிலையும் அது வரும் கண்டிப்பாக. கமல் இல்லாத ஒரு பிக் பாஸ் ஷோ எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேபி இட் இஸ் குட் ஃபார் ஹிம். ஏன்னா அவரோட ரேஞ்ச் வந்து இட் இஸ் நாட் ஃபார் பிக் பாஸ். அவர் வந்து இஸ் அ செலிப்ரிட்டி who can be celebrated for a couple of generations. ஏன்னா அவர் வந்து சிவாஜிக்கு அப்புறம் அவர் தான் ஆக்டிங் ஸ்கில்ஸ்னா, அவரோட இதுக்கு பிக் பாஸுங்கிறது வந்து இட் இஸ் புட்டிங் ஹிம்செல்ஃப் டவுன். ஸோ ஐ திங்க் இட் டுக் அ ரைட் டெசிஷன், பட் இட் இஸ் லேட் டெசிஷன் இன் மை வியூ. மேபி பிக் லாஸ் ஃபார் பிக் பாஸ், பட் குட் ஃபார் கமல் ஹாசன். அவரை மிஸ் பண்ணுறது ஒரு துரதிருஷ்டவசமானது தான். கமல் மாதிரி இருக்காதுன்னா ஆக்டர்ஸுங்களை ஒரு கட்டுப்பாடோடு இருக்க சொல்லுவார். அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் மற்ற விஷயங்கள் பற்றி எதுவும் பேசக்கூடாது, பிக் பாஸ் பற்றி தான் பேசணும்னு ஒரு கண்டிஷன் போடுவார். இவர் என்ன கண்டிஷன் போடுறாருன்னு மக்களுக்கு தெரியணும்ல. அதனால் இவர் எப்படி பண்ணுறாரு, எப்படி ஆக்ட் பண்ண போகிறாரு, எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு மக்களுக்கு தான் போக தான் தெரியும். நிறைய வாட்டி பார்த்தாச்சுல்ல, 6-7 டைம்ஸ் அவர் பண்ணிட்டாரு. மிஸ் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை. வி ஆர் ரைட்டிங் சம்படி டு டூ. அது விஜய் சேதுங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கமலுடைய பேச்சு நல்லா அழகாக இருக்கும். ஒரு கோப தோரணையாகவும் சாந்தமான தோரணையாகவும் பேசுகிறது அது அழகாக இருக்கும். அது சேதுபதிக்கு வருதா இல்லையா தெரியல. கமலஹாசனுக்கு கோசம் பார்த்தது கூட ஒத்துக்கலாம். அது ஏன்னா நல்லா அருமையாக கொண்டு போனார் அவர். இவர் சேதுபதி அப்படி கொண்டு போனார்னா இவருக்கும் அதே பாராட்டு அடுத்த ஒரு பேட்டியில் தரலாம். இப்போ வந்து நான் யார் இது பண்ணாலும் பிக் பாஸில் ரசித்து தான் பார்க்க முடியும். கமலை விட இவர் பிக் பாஸ் நல்லா பண்ணுறாரு விஜய் சேதுபதி. அது இல்லைப்பா கமலை விட கொஞ்சம் கம்மியாக சொல்லுவாங்களா, அவர் டேட்டஸ்ட் மாதிரி இவர் டேட்டஸ்ட் வேறு. பிகாஸ் வந்துட்டு நீங்கள் ஏன் பிக் பாஸ் உள்ள போகிறீங்க, 100 days உங்கள் ஃபோன் இருக்கக்கூடாது, நீங்கள் அங்கே அனுசரித்து போகணும், உங்களோட டெம்பரை குறைக்கணும், பீப்புள் கூட நீங்கள், அதாவது நீங்கள் உங்களோட சர்க்குலேஷன் இல்லாமல் வெளியிலோட சர்க்குலேஷன் கூட நீங்கள் எப்படி மிங்கிள் ஆகுறீங்கிறது அந்த ஷோவோட மோட்டிவ். ஓகேங்களா? ஸோ அங்கே நம்ம விட்டு கொடுத்து போகக்கூடாதுல்ல. அங்கே வந்து எப்படின்னா எப்படி சொல்லுவாங்கன்னா நம்மளோட கேரக்டரை அங்கே போய் காமிக்கக்கூடாது, பீப்புளோட கேரக்டர் நம்ம அக்செப்ட் பண்ணி வாழ்கிறதா நம்ம வாழ்க்கை. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு பரவாயில்ல அப்படின்ற ஒரு வார்த்தை பைக்கிறது தவறாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த டைமில் வந்து இதுதான் வந்துட்டு நம்ம கமல்ஹாசன் சார் பின் பாயிண்ட் பண்ணுவார். ஒரு இஷ்யூவை வந்து நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அந்த மோட்டிவோட அந்த ஷோட மோட்டிவாக இருக்கும். பட் விஜய் சேதுபதி சார் வந்துட்டு அது அந்த மாதிரி கொண்டு வந்தார்னா, இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு அந்த மாதிரி இது கொண்டு வந்தார்னா அது கொஞ்சம் பேட் ரெப்படிஷனாக இருக்கும். பட் கொண்டு வரல, அவர் கமல்ஹாசன் சார் மாதிரியே கொண்டு போனார்னா பெட்டராக இருக்கும். திறமைக்கு மரியாதை. வேலம்மாள் நெக்சஸ் தன்னுடைய மாணவரான உலகின் நம்பர் 1 செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு அவரின் திறமையை அங்கீகரிக்கும் விதமாக பென்ஸ் காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது.